வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது கிரைம் த்ரில்லர் ஏரியாவிலேருந்து 2 வெப் சீரிஸ் எடுத்துருக்கிறேன். அந்த ஏரியா தான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வச்சு நம்மளை அப்பப்போ எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே ரெண்டுமே அதுலேருந்து எடுத்துருக்கிறேன். ஒரு வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று தமிழ் டப்பிங்கில் கிடையாது. வாங்க 2 வெப் சீரிஸும் எப்படி இருக்குன்ற மாதிரி தெளிவாக பேசிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறத பேசுகிறேன். பாத்தல்லோக் அப்படிங்கிற வெப் சீரிஸ். இது சீசன் 2 இப்போ வந்துருக்குது. மொத்தம் 8 எபிசோடு, ஒரு எபிசோடு 50 நிமிஷம் கிட்ட. இது 2வது சீசன். அப்போ பழைய சீசன் பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியுமாண்ணா. இதில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸான சௌத்ரி அதுக்கப்புறம் அன்சாரி, இவங்க 2 பேருடைய அந்த பாண்டிங் எப்படி உருவாச்சு, அவங்க எப்படி சேர்ந்து ஒரு கேஸை கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் போகும். ஸோ அந்த கேரக்டர்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் அவங்கள ஸ்டார்டிங் எப்படி பார்த்தோம், இப்போ வேற மாதிரி இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பாண்டிங் இன்னும் புரிஞ்சிக்கலாம். அவங்க ஃபேமிலி சைடே ஃபர்ஸ்ட் சீசனில் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. இல்லைப்பா நமக்கு அதெல்லாம் வேணாம், அவங்க சைடு ஒரு போலீஸ் அவ்வளோதானே, கேஸ் விசாரிக்கிறது மட்டும் வேணும்னா ஃபர்ஸ்ட் சீசனில் வேற ஒரு கேஸ், செகண்ட் சீசனில் டோட்டலாக வேற கேஸ். வெறும் கேஸ் விசாரிக்கிறதா நான் ஸ்ட்ரைட்டாக அதை பார்க்கலாம், டைமில் ஸ்ட்ரைட்டாக அதை பார்க்கலாமானாலும் இதையும் ட்ரை பண்ணலாம். பட் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகி அந்த வேர்ல்டுக்குள்ளே இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. சரி, இந்த சீரிஸோட கதை என்னன்னா, நாகாலாந்துலேருந்து ஒரு டீமா ஒரு குரூப்பா சேர்ந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் கையெழுத்து போடணும். ஸோ அதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தரை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்குலாம் செக்யூரிட்டி வேற லெவலில் இருக்குமே, அந்த செக்யூரிட்டி மீறி யாரா அவரை போட்டு தள்ளனது, அதுவும் தலையை தனியா வெட்டி மேலே வச்சிருப்பாங்க. அவர் இங்க கீழே கடப்பாரு. இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சது யாரா, அதுவும் இங்க வந்து ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு பெரிய விஷயமா அது மாறுது. ஸோ இப்போ அந்த கேஸை விசாரிக்கணும், இந்த கொலையை செஞ்சது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு விசாரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா இந்த சீரிஸோட கதை. ஆக்சுவலாக 2 ரூட்ல கதை போகும். நான் தான் சொன்னால சௌத்ரி அன்சாரின்னு சொல்லிட்டு. அன்சாரி இப்போ பெரிய பதவியில் இருக்கிறாரு. அவரு தனியாக இந்த பெரிய பிரச்சனை விசாரிக்கிறாரு. சௌத்ரி வந்து அவருக்குன்னு ஒரு சின்ன கேஸ், காணாம போன கேஸ் வரும். ஸோ அதெல்லாம் விசாரிக்கும் போது எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ வாங்க மொத்தமாக சேர்ந்து கண்டுபிடிக்கலான்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதா இந்த சீரிஸ். இதில் பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டா சீசன் 1லேயே இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிட்டோம். அதனால அவர் பக்காவா போலீஸ் மாதிரி தாங்க ஃபீல் ஆகிறாருன்ற மாதிரி மனசில் ஏற்றியாச்சு. ஸோ அவர் அடுத்து விசாரிக்க போறாருன்ற மாதிரி இன்னுமே கனெக்ட் ஆகி இந்த கேஸில் பார்க்க முடியுது. அதுலேயும் சௌத்ரி கேரக்டரா அவர் விசாரிக்கிற விதமும் சரி, மனுஷன் நார்மலாக இருப்பார், கொஞ்சம் பொங்கிட்டாருன்னா கெட்ட வார்த்தை பொங்கி வந்துடும். ஸோ அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி ஒரு விசாரிக்கிற விதமே, அதாவது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஏன்டா இவன் முந்திரி கோட்டை மாதிரி எல்லாத்தையும் ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டாங்க, இவன் ஏன் அப்படி பொங்கிட்டே இருக்கான்ற மாதிரியே பார்க்குற ஆளு. ஸோ ஒரு ஃபேமிலி சைட்லேயும் பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி இந்த கேஸ் விசாரிக்கிறதுன்ற மாதிரி அந்த கேரக்டரோட ஈஸியாக கனெக்ட் ஆகி அவர் எவ்வளோ ஆர்வம் காட்டுறாரோ இந்த கேஸ் மேலே, நம்மளும் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்போம். ஒரே கேஸ் தான், ஒட்டுமொத்த சீரிஸும் ஒரே கேஸ் தான். 8 எபிசோடு இழுத்து அந்த கேஸே டயர்டாகி விட்டுருமோன்னு நம்ம நினச்சா இவங்க அடுத்தடுத்துன்ற மாதிரி குட்டி குட்டி க்ளூவாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த கேரக்டர் ஆஹா நம்ம அப்போ பார்த்தோமே அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து அந்த நூல் பிடிச்சா மாதிரியே ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுனாலேயே அடுத்து என்னன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆச்சு. முக்கியமாக முதல் 2 எபிசோடில் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 6வது எபிசோடில் ஒரு மிகப்பெரிய கலவரம் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து 6வது 7வது 8வது அது ஃபயர் மோட்ல இருக்கும். 8வதுல இது வரைக்கும் பார்த்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளாஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நடுவில் இந்த 4வது 5வது எபிசோடு ஃபர்ஸ்ட் கொலைக்கேஸை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிங்க. இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை கொண்டு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்களே, கேஸை விட்டு நான் தள்ளி போறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும். இந்த 6வது கலவரத்துக்கு அப்புறமா ஓகேடா இப்போ புரியுதுடா அப்படிங்கிற மாதிரி நடுவில் குழம்பி போனாலும் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடுவீங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்க நிறைய பேரை வச்சு இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது அந்த சின்ன குழந்தைங்க யார் கையில் கிடைக்குதோ, அதாவது யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஃபியூச்சரை டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்களை வச்சு இந்த சீரிஸில் சூப்பராக விளையாடிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப குட்டி குட்டி விஷயங்களா இருக்கும். 8வது எபிசோடெல்லாம் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குதா, அதனால நம்ம அது வரைக்கும் பார்த்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பெருசாக கண்டு கூட மாட்டோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கடைசியில் சொல்லும் போது செமையா இருக்கும். சௌத்ரி அதுக்கப்புறம் அன்சாரி இவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் ஸ்டார்டிங்ல என்னங்க சீசன்ல அப்படி பார்த்தோம், இங்க என்ன அந்த மாதிரி இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக அவங்க பாண்டிங்கை காட்டினது, அது இல்லாம அவங்க ஃபேமிலி சைடில் இருக்கிற அந்த எமோஷனல் ஏரியாவை காட்டினதுன்னு அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கேஸை சால்வ் பண்றதை விட அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம் தான் இதில் பிடிச்சது. ஏன்னா சீசன் 1லையுமே அந்த கேஸ்ன்றது கடைசியில் ரொம்ப சிம்பிளாக தான் முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் இவர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது வேற அளவில் ஒரு ஃபீலை கொடுக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அந்த ஃபீலை கொடுத்துச்சு. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் சீரிஸ், கொஞ்சம் பொறுமையான உட்காந்து பார்த்தாலும் கடைசியில் 8வது எபிசோடில் எனக்கு நல்லதா ஃபீல் ஆகுமா அப்படின்னா தாராளமாக ஃபீல் ஆகும். இந்த சீரிஸில் இருக்கிற நெகட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ சிலருக்கு 5வது எபிசோட்லேயே இதுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, இது ஒன்றும் பயங்கரமாக இல்லைன்ற ஃபீல் வரலாம். அதுக்கப்புறம் விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கெட்ட வார்த்தைலாம் ஹெவியாக இருக்கும். அதை நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். ஏன்னா சீசன் 1ல் கொட்டி வச்சிருப்பாங்க. ஒரு எபிசோட்லேயே ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தையும் கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது கிடையாது. இருந்தாலும் அங்கே இங்கன்ற மாதிரி கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போன சீசனில் அரசியல் விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இதில் ஒரு துளி கூட இல்லை. ஏங்க ஒரு அரசியல் விஷயங்கள் அவ்வளோ அழகாக பேசினாரு, ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்கே, என்னாச்சு அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வந்துச்சு. சீசன் 1ல் சௌத்ரிக்கும் அவருடைய பையனுக்கும் ஒரு செம்ம சீன் ஒன்று இருக்கும். அது கெட்ட வார்த்தை தான் ஃபுல்லாக, ஆனால் அந்த சீன் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் பையனுக்கு ஒரு சீன் வரும்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா போகிற போக்கில் காமிச்சு விட்டாங்க. ஸோ தமிழ் டப்பிங்கில் இந்த சீரிஸ் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த சீரிஸ் வந்து கொரியன் சீரிஸ் எ கில்லர் பாரடாக்ஸ்னு சொல்லி, இது தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. மொத்தம் இதுவுமே 8 எபிசோடு 50 நிமிஷம் தான். இது
ஒரு எபிசோடும். இது டோட்டல் டிஃப்ரெண்ட் மோட்ல இருந்த ஒரு சீரிஸ். இதுல கதையா என்னன்னா, ஹீரோ வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போற டைம்ல எதர்ச்சியா தெரியாத்தனமா ஒரு கொலையை பண்ணிடுறாரு. இதை தெரியாத்தனமா கொலை பண்றாரா? ஆமா, அவரே அறியாம தெரியாத்தனமா ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னன்றதான் இந்த சீரிஸ். பாசிட்டிவா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொலையை தெரியாம பண்ணிட்டான்னு சொன்னேன்ல, அந்த எபிசோடோட கடைசியிலேயே ஒரு ட்விஸ்ட்டை பயங்கரமா நியூஸ்ல ஒன்று கொடுப்பாங்க. அங்கிருந்து டேய் என்னடா இவன் கொலையை பண்ணிட்டு அதுல இருந்து பாவ மன்னிப்புலாம் கேட்கற மாதிரி ஆரம்பிச்சிங்க, என்னடா பயங்கர ட்விஸ்டோட முடிச்சிங்களேன்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்படியே 2வது 3வது 4வது இந்த 3 எபிசோட்ல டேய் என்னடா வேற ஒரு ரூட்ல வேற விதமா போறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிக்கிட்டு ஷாக்கிங்கா சில ட்விஸ்ட்டுகளையும் கொடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் விசாரிக்கிற போலீஸ் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டா இருந்துச்சு. முக்கியமா ஒரு கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணங்கிறது செம வெயிட்டா இருக்கும். அதை விட முக்கியமா ஒரு எபிசோட்ல கரெக்டா ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மாதிரி சீன்ஸ் வரும். அது எல்லாமே ஒரு எபிசோட்லயும் ஒரு விதமா வரும். அது எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஹீரோ அப்புறம் போலீஸ் கேரக்டர் இவங்களை தாண்டி ஒரு கேரக்டர் நடுவில் வரும். அந்த கேரக்டரோட ஃபிளாஷ்பேக், அந்த கேரக்டரோட பிளானிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, டேய் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி 4 எபிசோட் வரைக்கும் அப்படியே எக்ஸைட்மெண்ட்லேயே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 5வது எபிசோட்லேயும் அந்த காரணத்தையும் சொல்லுவாங்க. புதுசாக இருக்குனே புதுசாக இருக்குது அந்த மோட்லேயே வச்சிருப்பாங்க. இதில் நெகட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அவ்வளோ கிரியேட்டிவாக 4வது 5வது வரைக்கும் கூட அவ்வளோ கிரியேட்டிவாக அடுத்து என்னன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 6, 7, 8ங்கிறது ஏங்க இதுக்கப்புறம் புதுசாக எதுவும் இருக்காதா, வழக்கமான மோடில் மாறிட்டீங்களான்ற மாதிரி நார்மல் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதனாலேயே நல்லா ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஏங்க எங்கெங்கேயோ போயிட்டு நார்மல் ஆகிட்டீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் மொத்தமும் 7வது 8வது எபிசோடில் சொல்லுவாங்களா, நமக்கு மொதல் 4 எபிசோட்லேயே மொத்த விஷயமும் தெரிஞ்சிடும், இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சேங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்ததுனால அதுக்கப்புறம் நார்மல் மோட்ல சுத்துறதுனால அங்க ஒரு பரபரப்பு மோடுங்கிறது இந்த கடைசி 3ல வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி 5வது எபிசோடுக்கு அப்புறம் வேற ஒரு கேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும். அது ஆக்சுவலா பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப நார்மலா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த கேரக்டர் ஏதோ புதுசா பண்ண போதுன்னு நினைச்சா பெருசா ஒன்றும் பண்ணல. ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஒரு சீரிஸ். அது எனக்கு மொதல் 5 வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒரு எபிசோட்ல ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அதுவே ஒரு மினி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால 5 எபிசோடு வரைக்கும் புது கதையை சொல்றாங்க, ஜாலியா இருந்துச்சு, ட்விஸ்ட் கலந்து சொல்றாங்கன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கடைசி 3ங்கிறது ஒரே விஷயத்தை தான் மாட்டினாரா இல்லையா அப்படிங்கிற மோடுக்குள்ள மாறினதுனால அதுக்கப்புறம் என்ன அதே தானே 3 எபிசோடா சொல்றீங்கன்ற மாதிரி அது கொஞ்சம் இழுத்து சொன்ன ஃபீல் வந்துச்சு. மற்றபடி எனக்கு இந்த ஐடியாவா ரொம்பவே பிடிச்சது. அதை ட்விஸ்ட் கலந்து சொன்ன விதமும் பிடிச்சது. கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தாராளமாக இது நீங்கள் 5 எபிசோடு வரைக்கும் நல்லாவே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுக்கிற ஃபீல் வந்தாலும் முடிச்சு விட்டுருங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 வெப் சீரிஸுமே கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கட்டாயம் செட் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக வேணுன்றவங்க இந்த கில்லர் பாரடாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. வழக்கமான விஷயமா இருந்தாலும் ட்விஸ்ட் நல்லா இருக்கணும்னா பார்த்த லோக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ 2த்தையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.